ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் மஷ்ரூம் வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு மசாலா தான் பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் மசாலா சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் புலாவ், ரைஸ் கூட, அதுக்கப்புறம் தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி. ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 1-2 இடித்த சோம்பு, இது லேசாக பொரிய ஆரம்பித்த உடனே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுணும். இது கூடவே 2 சின்ன சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளியை கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இப்போது இந்த தக்காளிலாம் நல்லா வதங்கி ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் மட்டும் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். அடுத்து காளான் சேர்க்கணும். நான் 200 கிராம் காளானை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இதை கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். நல்லா இந்த மசாலாவில் காளான் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். கலந்து விட்டு மிதமான தீயிலே வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ காளான் ஓரளவுக்கு சுருங்கிடுச்சு. இது கூட நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப புளிப்பில்லாத தயிர் எடுத்திருக்கேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டலாம். இது கூட ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கணும். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா மிதமான தீயிலேயே கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மேலெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.